நான் அதாவது கொடுக்கிறது ஒருபோதும் சொல்லவில்லை. கேட்கக்கூடிய பொருளுக்கு அத்தனைக்குமே அளந்து கொண்டே கொடுக்கிறேன். எப்பொருள் எந்த இடத்தில் கேட்கிறேன்னு தான் பொருள். பட்டு நிறைந்திருக்கோ பசுமாடு சீதனோ பாதி பங்கிடுதல் போல ஓட்டி தருகிறேன், மனம் போனாமல் கொடுக்கிறேன். இந்த பசுமாடெல்லாம் ஓட்டிட்டு சென்றால் பசுமாடெல்லாம் ஓட்டிட்டு சென்று உன்னுடைய நாட்டு வடக்காட்சி சென்றதே உண்டானால் அந்த மாடுகள்லாம் ஒன்று ஒன்றுக்கு அதாவது பிரபலமாக கன்று போடுவாங்க. கன்று போடும். கன்று போடக்கூடிய நேரம் அதை பால் பேச வேண்டும் என்று சொன்னால் பால் பேசணும். நான் இந்த தரையிலே அமர்ந்து பால் பேசியேன். என் நாட்டுக்கு செல்வதாது என் தங்கை பாதம் பூவிலே படாது அப்படிலாம் வளர்த்திருக்கிறேன். என் தங்கையே நிலத்துல பாதப்படாம வளர்த்திருக்கிறேன். இந்த தரையில வந்து நான் பால் பேச போறேன். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? அண்ணா உட்காந்து நான் உட்காந்து பால் கறப்பதற்காக எனக்கு முக்காலி பொன்னால் கொடுங்கள் அண்ணார். அப்படியே இப்படி கேளு, எப்படி புனித வாய்ந்தத்தை கேட்டாலும் பெருமைப்படுவேன். என் தங்கை எவ்வளவு பெருமைப்பட்டு அப்படின்னா அறிவில் நினைச்சிட்டேன். என் தங்கைக்கு அறிவில் இப்படி பெண்கள் அறிவுள்ளவர்கள், ஆனா ஆத்திரப்பட்டு அறிவு எழுதுறாங்க. அது ஒண்ணு உட்காந்து தெரியல பால் கறக்க முடியல. பொண்ணால முக்கால் மேல உட்காந்து பால் பேசணும். சரி கொடுக்குறேன். அந்த பாலை எடுத்துட்டு வந்தால் அனல்ல வைத்து காசி அதில் துணி மோர் விட்டு அதை ஒரு நாள் இரவை விட்டு மறுநாள் காலையிலே அது என்னன்னா ஆகும்? மத்திட்டு கடையில் தயிராச்சா மத்திட்டு கடைய வேண்டும் என்று சொன்னால் நாளை ஓட்டிட்டு போகக்கூடிய மாடுகள் எத்தனை ஆயிரக்கணக்கான பசுக்கள் அதில் இருக்கக்கூடிய பசை மாட்டு பால்களே நான் சிலப்பக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் தான் நிச்சயம் சிலப்புவோம். பால் பேசினா இதெல்லாம் கையெல்லாம் நோமே. நான் சாத்தியமே மோர்கடியே எனக்கு சாயமான பொண்ணால் கொடுங்கள் அண்ணா. இப்படி கேட்டேன் தங்கம். ஒக்க சாய்ந்தினே அப்படியே சாந்தினே உட்காந்தவங்க சாந்தினே மோர்கடிக்கு மாதிரி சாய் மன பொண்ணால மொக்காளி பொண்ணால தவறாமல் தருகிறேன். கேளுமா ஒரு பெண்மணியாகப்பட்டவள் புறந்து விட்டு விட்டன்னார். புகுந்த வீட்டுக்கு சென்றதே உண்டானா புறமும் விருத்தி அடையணும். அதுக்கு முன்ன என்ன செய்யணும்?
அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்து ஒளிரியாண்டா. ஆமாம்மா, நல்ல மகராட்சி லட்சுமி கராட்சி போல நம்ம வீட்டுல இருந்து கால் வலத கால வைக்கிறாளே அப்படின்னு தெரியும் பேசணும். அந்த மாதிரி நடந்துக்கணும். அது போல் மக்களெல்லாம் பேசுகிறேன் என்று சொன்னார். சரிம்மா, எனக்கு என்னென்ன வேணும்? என்னம்மா நீ என்ன கேளுங்க. அண்ணா குத்துகளை கேள்வி எனக்கு கொடைகளை வந்தது அப்படின்னு சொல்லணும் என்று சொன்னார். அங்கே ஒரு பெண்மணியாகப்பட்டவள் கடவுளுக்கு முன்பாக அரண்மனையில் வலதைக்காலை எடுத்து வைத்து உள்ளவாமா என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. போன வழியே குத்து விளக்காகப்பட்டது இல்லையா? பூஜை சென்று அந்த குத்து விளக்கறிய எனக்கு கொடைவிளக்கு நின்னறிய மாடத்தில் விளக்கறிய மணிவிளக்கு நின்னறிய குத்தி வளர்க்கிற குடவிளக்கு முன்னேறிய மாட வளர்க்கிற மனிதனுக்கு முன்னேறிய அத்தனை தருகிறேன் தங்க. எனக்கு சீவிய சிக்கெடுக்க அண்ணார், எனக்கு சீப்பு வெள்ளினால் சீப்பு கொடுங்கள் அண்ணார். என் தங்கையை அவன் சாதாரணமா விடுவேன். வெள்ளியால சீப்பு கொடுக்கிறேன், உன் தலைவாரி பூ முடிக்கு அது கண்டிப்பா கொடுக்கிறேன். அத்தனை பொருள்களும் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். எல்லா பொருளும் கொடுத்த அண்ணன் சொல்லுங்க. என் தாய் இருந்திருந்த என் மகளாகப்பட்டவள் கல்யாணம் முடித்து போனா அவள் எப்படி இருக்கிறாளோ என்று வந்து பாப்பா. என் தாயாகப்பட்டவள் கிடையாது. இந்த ஆண்மகனாகப்பட்டவன் தினதூரம் நம்மளை நினைத்துக் கொண்டிருப்பானா? இல்லை இத்தனை பொருள் தான் இவன் வாங்கிட்டு போயிட்டாளே என்று வந்து பாப்பதா தெரியாது. இருந்தாலும் இத்தனை பொருள் கொடுத்த அண்ணா நான் கேட்கக்கூடிய பொருளை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரியவில்லை. அண்ணா அண்ணா ஒரே ஒரு பொருள் அண்ணா. என்னம்மா பொருள்? எதை கேட்டாலும் கொடுக்க சட்டம் கொண்டிருக்கிறேன். அண்ணன் இருக்கும்போது எனக்கு மனக்கவலை. என்ன பொருள்? என்ன வேண்டும்? அண்ணா எனக்கு பாரு பேர் என்ன? எனக்கு
தாய்மை அடைந்த உடனே குழந்தை பிறந்தவனே சனத்தால் பால் கொடுக்க மாட்டாள். நம்மளோட அம்மா அப்படின்னா அந்த சின்ன சிசு அது சனத்தால் பால் நமக்கு உண்ண முடியாது. அதனாலதான் தாய் விட்டு சீதனமா அண்ணா நம்ம அம்மா இருந்திருந்தா என் பிள்ளை போனவர் வரவில்லை, கர்ப்பம் அடைந்திருக்கிறாய் என்று சொல்லி உடனே வந்து பார்ப்பார். நீ அன்மகன் அண்ணா ஒரு நாட்டு அரசன், நாட்டை விட்டு விட்டு வர முடியாது. அதனாலே தாய் மாமா சீரை என்று சொல்லி என் பிள்ளைக்கு பவளத்தால் ஒரு பாலாடை கொடுங்கள் அண்ணா. கம்புட்டா புளிய தீயவே நொய்ய 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 நீ பெண்களை பற்றி பேசியிருக்கிறேன். காரணம் அவங்க பெருப்பு அப்படி. என் தங்க ஒரு வார்த்தை கேட்ட பற்றி மானம் போடாமல் என்று சுட்டும்படியாக ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா சீடு வருஷம் கொடுத்த அண்ணா என் வயிற்றுல ஒரு பாலம் பிறந்தா ஒரு பாலாடை கொடுக்குறியா கொடுக்க மாட்டியான்னு ஒரு வார்த்தை குடனான்னு உரிமையோடு கேளு தங்கன்னு தான் சொல்லிட்டேன். கொடுக்கவே கொடுக்க மாட்டேன். அதுக்குள்ள 2 கேவலம் பாரு 2 அம்மா இந்த பாவிக்கு நான் 7 நாள் கல்யாணம் ஒரு குழந்தை கொடுக்க தரல. என் தங்கையானவள் புகுந்த வீட்டில் சென்று அவள் தாய் நிறைஞ்சான். நான் தானே உலகத்தை சந்தோஷப்படுவேன். என் தங்கை ஒருத்தர் பிறந்தா என்ன என் வயிற்றுல பிறந்தேன். என் தங்கை பிள்ளை என் பிள்ளை என்று நான் என்ன மாட்டேன்னா அந்த குழந்தைங்கள்லாம் என் மார்பையில தோல்வியில போட்டு தாளாட்டி பாலூட்டி சீராட்டி என் அருமை பத்தேன் தங்கை செல்லமே அப்படின்னு வளர்ப்பேன். ஆனால் இது பெண் புத்தி பெண் புத்தின்றது பற்றி என் தங்கை தினலாம் கொடுத்தான்னா இதை எப்படா கேட்கறது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாலும் ஒரு மனக்கருத்து பாரு தங்கைக்கு. என் தங்கை அப்படி கேட்டாலும் நல்லவன். என் தங்கை ஒரு புது கட்டவள் அல்ல. வாய் வார்த்தை நாவு தடுமாறி வந்திருக்கும். என் தங்கை அப்படிப்பட்டவள். என் தங்கை கொடுக்க மாட்டா